கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அப்படின்னு இந்த வசனம் ஆரம்பிக்குது. இந்த வசனம் எப்படி முடியுதுன்னா, கர்த்தருக்கு சித்தமானது. நம்ம அந்த லாஸ்ட் வசனத்தை பிடிச்சு, லாஸ்ட் வார்த்தையை பிடிச்சிருவோம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமானார், கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். இந்த வசனத்தை சரியா நீங்க படிச்சீங்கன்னா, கர்த்தருக்கு சித்தமானது யார் கையினால் வாய்க்கும் அப்படின்னு நீங்க இந்த வசனத்தை படிச்சீங்கன்னா, கர்த்தருக்கு சித்தமானது, அந்த அவர் யாரு? கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி. கர்த்தரோ பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிங்க. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி. வசனம் எப்படி முடியுது? கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். யார் கையினால்? கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி. கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால், அவர் கையினால், அவர் கையினால். இந்த பகல் வேளையில் கர்த்தர் பேசுகிற வார்த்தை இதுதான். உன்னை நொறுக்குவது கர்த்தருக்கு சித்தமானால், அவருக்கு சித்தமான பல காரியங்களை கர்த்தர் உன்னை கொண்டு, உன் கையை கொண்டு கர்த்தர் செய்ய விரும்புகிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ரெண்டு விதமான நொறுக்கப்படுகிற அனுபவம் உண்டு. ஒன்று நம்மால், நம்முடைய மீறுதலினால், நம்முடைய பாவத்தினால். இன்னொன்று கர்த்தருடைய சித்தம், காட்ஸ் பிளான். தண்ணீரின் நடுவில் நிற்கும் போதல்ல கர்த்தர் வாக்கு கொடுக்கிறது, நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன் கூட இருப்பேன் என்று. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் தண்ணியே இல்லை. சொல்ற, நீ தண்ணீரை கடக்கும் போது நமக்கு கேள்வி எழும்பும், நாயாண்டவரை தண்ணீரை கடக்க போறேன். நீ அக்னியில் நடக்கும் போது, நாயாண்டவரை அக்னியை மிதிக்க போறேன், அக்னியில நடக்க போறேன். இல்ல, சில ரூட்டை கர்த்தர் வச்சிருக்கிறார். யாருக்கு இப்படி பிளான் போடுறார் பாருங்க, நேசகுமாரன். இன்னைக்கு கர்த்தர் ஆக்சுவலா இந்த செய்தியை எப்படி பேசுன்னு உண்மையிலே தெரியல. எந்த செய்தியும் அப்படிதான் எப்படி பேசுன்னு தெரியல. கர்த்தர் பேசுவாராக. நல்ல கவனமா கேளுங்க. அப்போ நம் நிமித்தம் நாம் நொறுக்கப்படுகிற காரியம் உண்டு. அதுக்கு கர்த்தர் பொறுப்பு கிடையாது. அதுல கர்த்தர் உதவுவார், திரும்பி எழும்ப, திரும்பி வர. ஏனென்றால் நாம் கிரயத்துக்கு கொள்ளப்பட்டவர்கள். நம்மை இழந்து போக விரும்பாத ஒரே ஒருவர் அவர் மட்டும்தான். ஹல்லேலூயா. வேற எத்தனை பேர். அதனாலதான் இந்த வேர்டை மறந்துடவே கூடாது. பரலோகத்தில் உண்மை அல்லாமல் எனக்கு, அந்த வேர்டை உண்மையா உள்வாங்கணும். அப்படின்னா, இளைய குமாரன் திரும்பி வரும்போது ஒருத்தர் மட்டும் வீட்டிலிருந்து எதிர்பார்த்து பார்த்து கொண்டிருக்கிறார். யாரு? வேற வேலைக்காரங்க, ஐயோ அவரை காணலையே, இல்லை. மூத்த சகோதரன். எத்தனை பேர் அந்த வீட்டில் உண்டு. ஆனா ஒருவருடைய கண்கள் மட்டும் ஏக்கத்தோடு தேடிக்கொண்டிருக்கிறது. அது போலதான் கோடி தூதர்கள், சேராபீன்கள் எத்தனை பேர் இருந்தாலும் அந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருடைய கண்கள், ஹல்லேலூயா, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த, ஆமென், யாரும் ஆமென், ஜீசஸ். ஏன் நமக்கு நம்ம இப்போ நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவினிடத்துல கேட்கலாமா? ஏன் ஆண்டவரே பிதா இப்படி சித்தம் கொண்டா? எதனால நீங்க நொறுக்கப்பட்டீங்க? எதனால நீங்க இவ்வளவு கஷ்டப்படுத்தப்பட்டீங்க? ஏன் உங்க லைஃப்ல இப்படி ஒரு பிளான ஆண்டவர் டிசைட் பண்ணார்? இயேசு ஒரே வார்த்தை சொல்லுவார், அது அப்பா கிட்ட போய் கேளு.
நீங்க வெளியே வரலாமா இதுல இருந்து? நான் வெளியே வர விரும்பல. இயேசுவே, நீங்க நினைச்சா இதுல இருந்து வெளியே வரலாமா? நான் வெளியே வர விரும்பல. அதன் அர்த்தம் நான் அப்படி நினைக்கல. நான் கேட்டு பார்த்தேன் என் பிதா கிட்ட. பிதா சித்தம் கொண்டார்னா, நான் திருப்பி சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டது, நொறுக்கப்பட்டதெல்லாம் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல பார்க்கிறோம். ஆனா இதெல்லாம் ஏற்கனவே எழுதப்பட்டது. அப்போ தேவ சித்தம் என்பது ஏற்கனவே போடப்பட்டது. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை, ஒரு வார்த்தையை நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், கவனமா கேளுங்க, மனசுல எழுதி வச்சிருங்க. உங்களை குறித்த திட்டம் பிறந்த பிற்பாடு நீங்க பிறப்பிக்கப்பட்டீர்கள். இதுதான் சத்தியம், இதான் உண்மை. அதனால திட்டத்தை மாற்ற மாட்டார், திட்டத்துக்கு ஏற்றார் போல நம்மை மாற்றுவார். ஒரு கட்டத்தில் எதை நம்முடைய வளர்ச்சியை வைத்தே பாருங்கள். சின்ன வயசுல பிடிச்ச நிறைய காரியம் வளரும் போது பிடிக்க மாட்டேங்குது. சின்ன வயசுல விரும்பி சாப்பிட்ட நிறைய காரியங்கள் வளரும் போது நமக்கு பிடிக்க மாட்டேங்குது. டேஸ்ட் மாறுது, நினைவு மாறுது. சின்ன வயசுல நினைத்த நினைவுகள் வேற. ஒரு ஸ்கூல் படிக்கும் போது நம்ம ஒன்று நினைப்போம், காலேஜ் படிக்கும் போது இன்னொன்று நினைப்போம், வளரும் போது இன்னொன்று நினைப்போம், கல்யாணத்துக்கு அப்புறம் வேற ஒன்று நினைப்போம், வயசாகும் போது இன்னொன்று நினைப்போம். நம்முடைய நினைவுகள் மாற்றப்படுகிறது. சின்ன வயசுல நம்ம நினைச்சதில் இப்போ நினைச்சிட்டு இருக்கல, நினைவுகள் மாற்றப்படுகிறது. எல்லாமே மாற்றப்படுகிறது, நமக்குள்ள எல்லாமே மாற்றப்படுகிறது. கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? ஒரு கட்டத்தில் அந்த சித்தத்துக்கு நேராக நம்முடைய பார்வையை மாற்றுகிறார், நம்முடைய நினைவுகளை மாற்றுகிறார், ஒரு இடத்துல கொண்டு வந்து நிறுத்துகிறார். அந்த இடத்துல தான் நம்ம அறியாம நாம கேட்போம், நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். அந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்த என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அவரே தீர்மானிக்கிறார். ஆண்டவருடைய ஆலோசனையும் ஆண்டவருடைய யோசனைகளும் அவருடைய செயல்களும் ஆச்சரியமானவைகள், அதிசயமானவைகள். அதில் ஒன்றுதான் சில நேரத்தில் கர்த்தர் என்ன செய்கிறார் அப்படின்னா, நொறுக்க. ஆனா இதுல ஒரு காரியம் கேரண்டி. என்ன காரியம் அப்படின்னா, ஆமென், கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அப்படின்னு சொல்லிட்டு 11வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தமது ஆத்தும விருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். கர்த்தர் யார நொறுக்க சித்தம் வைத்தார்களோ அந்த நொறுங்குதலுக்கு பிற்பாடு ஒரு திருப்தி உண்டு. ஒரு திருப்தி. அது எப்படி திருப்தியாக்குனாரா? கண்டு, காண வைத்து. இன்னைக்கு நெருக்கத்தின் பாதையில நொறுங்கி வந்திருக்கிற சில உள்ளங்களோடு தான் கர்த்தர் இந்த வார்த்தையை பேசுகிறார். இன்னைக்கு நெருக்கத்தின் நொறுங்குதல்ல இருக்கிறோம். நாளைக்கு அடுத்த வசனம் எழுதப்படும், கண்டு. எத்தனை பேர் நம்பி சொல்ல போறீங்க? வலது கரத்தை உயர்த்தி, நான் கண்டு திருப்தியாவேன். கர்த்தர் என்னை காண வைத்து திருப்தியாக்குவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 2 கொரிந்தியர் 4வது அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற ஒரு காரியம் உண்டு. 7, 8, 9 வசனங்களை நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் 2 கொரிந்தியர் 4, 7, 8, 9. இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி, இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி, இந்த பொக்கிஷத்தை, இனி இந்த வார்த்தைகளை கவனிக்கணும், இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்று, மண்பாண்டம் பவுல் எதை சொல்றாரு? சரீரத்தை சொல்றாரு. உள்ள என்ன இருக்குது? பொக்கிஷம் இருக்கு. மண் பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம் அப்படி சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் சொல்றாரு, எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போகிறது. அவ எப்பக்கத்திலும் நெருக்கம் யார் வாழ்க்கையில வருது? இங்க பொக்கி கேக்குது, அங்க ஷம் கேக்குது. நீங்க ஐக்கியமா இருக்கணும்னு சொல்றது உண்மைதான், ஆனா இப்படியெல்லாம் இருக்க கூடாது. ஏன்னா சிலர் ஃபர்ஸ்ட் வேடை சத்தமா சொல்லுவாங்க, அடுத்த வேடை விழுங்கிடுவாங்க. சிலர் ஃபர்ஸ்ட் வேடை விழுங்கிடுவாங்க, அடுத்த வேடை அப்படி கனெக்ட் ஆயிட்டு.
பொக்கிஷம். எந்த வீட்டுல திருடன் ஏறுவான்? இப்படிதான் நாகர்கோயில்ல அந்த WCC காலேஜ் இறக்கத்தில் ஒரு சகோதரி வெயில் நாளில் அப்படி முக்காடு போட்டு அப்படி நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் கொஞ்சம் தூரமாக, இது ரொம்ப வருஷம், நான் சின்ன வயசில் இருக்கும்போது நடந்த சம்பவம். ஒருத்தர் பின்னாடியே பைக்கில் ஃபாலோ பண்ணிட்டு வரான், எப்படியாவது செயினை பறிக்கணும். கிட்ட வந்து அந்த ஏரியா தான் நினைக்கிறேன், அந்த கிட்ட வந்துட்டு அவனுக்கு தந்திரத்தில் அப்படியே கை போட்டு பார்த்தான். அந்த லேடி செயின் போடலை. அந்த லேடியை பிடிச்சு விட்டு ஒரு அடி. அப்போ எதுக்கு மூடிட்டு நடக்கிறேன் அடிச்சுட்டு போயிட்டான். அது அடியை வாங்கிட்டு வைத்தியத்தை போய் தடவை போகும்போது விஷயத்தை சொல்லுது. என்னாச்சு? இப்படி ஒருத்தன் அடிச்சுட்டான். ஏன் அடிச்சான்? இப்படி செயின் பறிக்க வந்தா நான் முக்காடா போட்டு போனேன். பாருங்க, திருடனுக்கு அது ரொம்ப பிரஸ்டீஜ் ப்ராப்ளம் ஆயிட்டு. ஏன்னா அவன் அவ்வளோ ஃபீல் பண்ணி. நாங்கள் எப்பக்கமும் நெருக்கப்பட்டோம், ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்து. இந்த வார்த்தையெல்லாம் வந்து நம்ம வீட்டில் ஒட்ட மாட்டோம். நம்ம வீட்டில் ஓட்டத வாட்டில் என் கிருபை உனக்கு போதும் போதும். ஆமென். எனக்குள்ள பொக்கிஷம் இருக்கிறதுனால எனக்கு எப்பக்கமும் நெருக்கம் வருது. கலக்கம் அடைந்தும் மன முறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் இதெல்லாம் நொறுங்குகிற அனுபவம். அடுத்த வார்த்தையை பாருங்க, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. அப்ப கீழே விழுறோம், என்ன செய்ய மாட்டேங்கிறோம்? துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுவதில்லைன்னா கைக்குள்ளதான் வச்சிருக்கிறார். கைக்குள்ளதான் இருக்கிறேன், ஆனா கஷ்டத்தில் இருக்கிறேன். ஆமென். கைக்குள்ள இருக்கிறேன், கஷ்டத்தில் இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? கஷ்டத்திலே தான் இருக்கிறேன், ஆனா கைக்குள்ள இருக்கிறேன்.